ஹே காய்ஸ், ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வீடியோலேயே வந்து எப்படி இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இன்னும் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காக ஆக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை யூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு mysql கனெக்டு, இந்த mysql எரரு, இந்த mysql query இதை வச்சு தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால இவ்வளோ நாளாக இதை வச்சு நீங்கள் பண்ணிட்டதுனால இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை காட்டினேன். பட் இப்போது நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணவே போகிறதில்ல, டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் மேபி வந்து இதை அப்படியே இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. இதுவும் இருக்கட்டும் மேலே. இப்போது நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இப்படி கொடுத்துருக்கோம்ல, இந்த mysql கனெக்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், நியூ அப்படின்னு போட்டு mysqli அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்மக்கிட்ட வந்து mysqli அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸே இல்லையே, அந்த கிளாஸை நம்ம எப்படி வந்து உருவாக்க முடியும்? ஸோ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த mysqli அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து PHPயில் வந்து இன்பில்ட்டாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ், ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னால தான் நமக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன் வருது. நம்ம எப்படி வந்து இந்த பேசிக்கில் பண்ணோமோ அந்த மாதிரி. இப்போ நம்ம பேசிக்கில் போனோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா வாங்கினோம்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த mysqli அப்படிங்கிற அந்த கிளாஸில் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷனை கேட்கும். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அவங்களே கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? நம்ம அதை கனெக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த mysqli கனெக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ரிசல்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும், ஓகேவா? அது வந்து இந்த mysqli ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது. பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம இதை கிரியேட் பண்ணுறது ஒரு புது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறனால இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து டேரெக்டாக கிடைக்காது. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். எப்படின்னா, இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி, நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த எரர் இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ், ஓகேவா, கொஷின் மார்க்கு கான், இது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் உள்ள இப்போ நிறையா விஷயங்கள் இருக்கும். எப்படி வந்து நம்ம டேட்டா பேஸ் கொஷின் மார்க் போட்டு இந்த ஏரோ மார்க் போட்டு query போடுறோமோ அதே மாதிரி இப்போ இதுலேயும் பண்ண முடியும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டு நான் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து எரர் நோ அப்படின்னு ஒரு இது யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இதுலேயும் ஒரு எரர் நோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லை, ஜஸ்ட் இந்த நேம் யூஸ் பண்ணால் போதும், ஓகேவா? இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணாமல் திஸ், ஓகேவா, திஸ் கான் எரர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இதுவே நமக்கு வந்து கொடுத்துரும், ஓகேவா? ஸோ மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி வந்து யூசர் நேம் கேலரியை மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவே வந்து எனக்கு வந்து எரர் வந்து எனக்கு கொடுத்துருச்சு, ஓகேவா? ஓகே, இப்போது இது பண்ணி பழையபடி ஆக்கிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லை, ஓகேவா? ஓகே, ஸோ ஒன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து இந்த query மாற்றுவோம். இந்த query வந்து நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி ஆகாது, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஆகும். எப்படின்னா திஸ், ஓகேவா, கான் முதல்ல எடுத்துப்போம். இந்த கான் உள்ள ஒரு மெத்தட் இருக்குது, ஓகேவா? இந்த கான் வந்து என்ன அப்படின்னா, இது உள்ள என்ன அப்படின்னா query அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது, ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம இது உள்ளே இருக்கிற எரர் எடுக்கிறோமோ அதே மாதிரி இது உள்ளே வந்து query அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு நல்லா தெரியும் இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ் வழியாக வருது. இந்த கிளாஸோட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது, ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டில் வந்து query அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது, மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா query ஃபெயில்டுக்கு பதிலாக திஸ் கான் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எரரை வந்து காட்டலாம், அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஓகேவா? மேபி இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த queryயில் வந்து நம்ம SQL இங்கே பாஸ் பண்ணுறோம்ல, முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கனெக்ஷனை பாஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை இந்த இதில், இந்த ஒரு query ஃபங்க்ஷனில். ஏன் அப்படின்னா இங்கேயே பாஸ் ஆகி தான் இது உள்ளே வருது.
அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஹெச்பி அந்த mysql அப்படிங்கிற இந்த கிளாஸ் டெவலப் பண்ணவங்க இந்த queryல வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த mysql கிளாஸோட அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த கோடு கிடைக்கும். நீங்கள் அது படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ 1 தான் ஆன்சர் வருது. மேபி நான் வந்து போயிட்டு இன்னொரு யூஸர் கூட ஆட் பண்ணி பார்க்குறேன். ஐடி எப்படியும் தேவை கிடையாது. சம் யூசர் நேம் சம் பாஸ்வேர்ட் சம் ஏதாச்சும் ஒன்று கோ கொடுத்தேன் அப்படின்னா ஆயிடுச்சா 2. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்காக இது வந்து ஒரு mysql அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்ம எப்படி ஒரு கிளாஸ் மாதிரியோ அதுவும் ஒரு கிளாஸ். நம்ம அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை அதாவது இந்த கான் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த வேரியபிள் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இந்த ஒரு கிளாஸில் நம்ம போடும்போது இதுவே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். இந்த கிளாஸில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து query, இந்த மாதிரி வந்து query மெத்தட் இருக்குது. ஸோ query நம்ம பாஸ் பண்ணி நம்ம இங்கே போயிட்டு சிம்பிளாக இப்படி ஒரு query பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த query வந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் கிளாஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண முடியும், அது query பாஸ் பண்ண முடியும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து யூசர் கிளாஸ் மேக் பண்ணலாம். இந்த யூசர் கிளாஸில் வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். யூசர் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஓகேவா? எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வழியாக பண்ணுவோம். ஓகேவா?